ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவி வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஒரு பண்டிகையின் மாதமாகவே இந்த மாதம் முழுவதும் ஒரு பண்டிகையாக நாம் எல்லாரும் அனுசரித்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணப்பட்டு போவது நமக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட கிறிஸ்துமஸ் தின நாளை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட கிறிஸ்துமஸ் செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தைகள் கேட்கிறதான உங்கள் யாவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகுந்த ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருப்பதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பின் நற்செய்தியை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னதாகவே தீர்க்கதரிசியால், ஏசாயா தீர்க்கதரிசியால் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்திதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி. என கண்பானவர்களே, நமக்கு ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக நமக்கு ஒரு முன் அடையாளமாக ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை உங்களுக்கு நான் வாசிக்கிறதுல ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். 7வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனத்துல இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வசனம் இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு பெயர் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலனாய் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும்? கவலை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, துக்கமும் ஒரு பெரிய ஒரு வேதனையும் நிறைந்ததான வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள் இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய கவலைகள், கண்ணீர், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இப்படியாக ஒரு வார்த்தையை இங்க சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் அதுல 10வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்த ஒரு பயம், எப்படி என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறுமோ என்று அந்த தன்னுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருப்பார் என்று சொன்னால் பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அதுதான் தேவதூதன் இங்கே பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த செய்தியை தேவதூதன் பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தியை அங்கு அறிவிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஜயன் டிவி வழியாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள் என்று உங்களுக்கு இந்த ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததினால என்ன லாபம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் பாவ இருள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த பாவ இருளை அகற்றும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய், வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஒளியாய், இந்த ஆண்டவர் சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய ஒளி நம்முடைய தேசத்தின் மேலே, இந்த உலகத்தின் மேலே அவருடைய ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று இங்க பார்க்கிறோம். இப்போ பிசாசினுடைய வேலை என்ன? அவன் பாவம் செய்கிறவன். இப்போ பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்கிறது அவனுடைய நோக்கம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பாவத்திலே விழப்பண்ண வேண்டும் என்கிறது அவனுடைய ஒரு பிரதான ஒரு திட்டமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு பிசாசு இந்த உலகத்தை பாவ இருளுக்குள்ளே அவன் வைத்திருக்கிறான். ஆகவே பாவ இருளிலே சிக்குண்டு கிடக்கிற அந்த ஜனங்களை எல்லாம் மீட்டு எடுக்கும்படிக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் இந்த நாளிலே கூட சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இப்படிப்பட்ட விதத்திலே பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கவலையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் இந்த நித்திய வாழ்வுக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள, சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இயேசு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்ற அவரால் முடியும். பிரியமானவர்களே, அப்போ பிசாசானவனுடைய குற்றம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பாவம் செய்ய வைக்கணும், பாவத்தில் அவங்களை அடிமைப்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மேலே எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நரக ஆக்கினைக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும், அவன் பாவத்துக்குள்ளே எல்லா ஜனங்களையும் அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவனை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பிசாசானவன் ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழணும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். மத்தேயு 1வது அதிகாரம் அதில் 21வது வசனம் அப்படிதான் நமக்கு அவருடைய பிறப்பை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று
அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பாவத்துல சிக்குண்டு தவிக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுத்து ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம் என்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறதான விமோச்சனம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் நம் தேவனுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கம். பிசாசனுடைய நோக்கம் என்ன? எல்லாரையும் பாவம் செய்ய வைத்து பாதாளத்துக்கு கொண்டு போகணுங்கிறது பிசாசனுடைய நோக்கம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? பாவத்துல கிடக்கிற ஜனங்களே அவர்களை தூக்கி எடுத்து அவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி அவங்க எல்லாரையும் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக அவர்களை கொண்டு போக வேண்டும் என்பது இயேசு ஆண்டவருடைய பிரதானமான ஒரு நோக்கம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பாவத்துல சிக்குண்டு தவிக்கணுமா, இல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விமோச்சனம், சொர்க்கம், இல்ல பரலோகம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு நாம் போய் சேரணுமா? நாம தான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ரோமாபுரியாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலம் பாவத்தில் சிக்குண்டு தவிக்கிறது என்று பார்த்துதான் விண்ணுலகத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்த பூமியிலே வந்து நம்மை போல அவர் இந்த பூமியிலே ஒரு சராசரி ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து ஒரு தேவனுடைய குமாரனாக அவர் நமக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு வாழ்ந்து ஒரு முன் அடையாளமாக அவர் வாழ்ந்து நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் இந்த பூமியிலே வாழுகிற வரைக்கும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, என்னால் முடியலையே, இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால் முடியலையே, இந்த பாவ வாழ்க்கையை விட்டு என்னால் விடுபட முடியலையே, நான் அடிமைப்பட்டு நான் கிடக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு சராசரி மனிதனாக அவர் வந்தபோது நம்மை போல அவருக்கும் பாவ சோதனைகளும் பல பாடுகளும் வேதனைகளும் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த போது பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காத்திருந்து ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தது போல அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த பிசாசானவன் கொண்டு வருகிறதான இந்த பாவ சோதனைகளை எல்லாம் நிச்சயம் நம்மால் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம் கூடவே இருந்து இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் நாம் வாசித்தோம் இல்லையா? அந்த இம்மானுவேலன் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்த பொல்லாத பிசாசு நம்மை பாவ சோதனையிலே நம்மை தள்ளும் பொழுது இயேசு ஆண்டவர் அந்த பாவ சோதனைகளுக்கெல்லாம் நம்மை விடுவித்து நம்மை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம் தேவன் நம்மை நடத்தி நம் ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போவார் என்கிறதிலே சந்தேகம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருக்கிறார். பாவத்திலிருந்து நம்ம விடுபடுவோம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் இதில் 2வது அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் எப்படி ஒரு பிசாசை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, இந்த பிசாசை ஜெயித்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இயேசு ஆண்டவர் பிசாசானவனை ஜெயித்தார், உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார்.
எல்லா சோதனைகளை அவர் ஜெயித்தார். இப்போ ஜெயித்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதுல 7வது வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிற நாம, அவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற நாம, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்தது போல நாமும் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு புசிக்க நமக்கு தருவார். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தில் அங்கே ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்ட அந்த உறவை விட்டு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டம் அது மகிமை நிறைந்த ஒரு இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம், சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம், சமாதானம் நிறைந்த ஒரு இடம், ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அங்க சந்தோஷமாய் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காம போனதினால, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்களை வெளியே அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு அங்கே ஆண்டவர் ஒரு சுடரொளி பட்டயத்தை அங்கே ஆண்டவர் வைத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாமல் போன அந்த ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாத பிசாசை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த ஏதேன் தோட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பிசாசை ஜெயித்தவர்களுக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை யாரெல்லாம் புசிப்பீர்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நித்திய காலமாய் அவர்கள் என்றைக்கும் இந்த 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் பங்குள்ளவர்களாய், சந்தோஷம் நிறைந்தவர்களாய், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நாம் வாழ்வோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் முழுமையாய் நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், இயேசு தெய்வம் பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார். இந்த பூமியிலே வாழ்கிற நாமும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய காலமாய் நாம் ஆண்டவரோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை ஜெயன் டிவி வழியாக உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தேவ சமாதானம், தேவ கிருபை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.